திருவள்ளூரை அடுத்த பிஞ்சிவாக்கம் கிராம வழியாக செல்லும் கூவம் ஆற்றங்கரையோரத்தில் இன்று காலை அப்பகுதியை சேர்ந்த ஒருவர் 10க்கும் மேற்பட்ட சாமி சிலைகள் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். இது குறித்து தகவல் பரவியதும் கூவம் ஆற்றங்கரையில் கிராம மக்கள் குவிந்தனர். மேலும் ஆற்றில் இறங்கி தேடத் தொடங்கிய போது ஐயப்பன், முருகன், விநாயகர், பைரவர், நாகம்மை அம்மன், வாசுக நாகம் உள்ளிட்ட 50 கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஒரே இடத்தில் 50க்கும் மேற்பட்ட சிலைகள் கிடந்திருப்பதால் அவற்றை யாரேனும் கொண்டு வந்து போட்டார்களா அல்லது ஆற்று நீரில் அடித்து வரப்பட்டவையா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து கிராம மக்கள் கூறுகையில், ஏற்கனவே பிஞ்சுவாக்கம் கூவம் ஆற்றில் கண்டறியப்பட்ட சிவன் சிலையை அரசு அதிகாரிகள் எடுத்து சென்று பக்கத்து கிராமத்திற்கு கொடுத்துவிட்டனர் எனவும் அந்த சிலை பக்கத்து கிராம மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே இந்த முறை தங்களுக்கு கிடைத்திருக்கும் சிலைகளை அரசிடம் ஒப்படைக்கப் போவதில்லை எனவும் சிலைகளை கிராமத்திலேயே வைத்து வழிபட போவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர். வந்து பார்த்தா ஒரு சிலை மட்டும் கல் தெரிஞ்சுது. முருகர் சிலை மாதிரி இருந்தது. வந்து பார்த்தா முருகர் சிலை. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் மொத்தம் சிலையாகவே இருக்குது. அது எங்கேருந்து வந்தது, யார் எடுத்து வந்து போட்டாங்க எதுவுமே தெரில. எல்லா சிலையும் கழுவி வச்சுக்கிறோம். ஒரு 50 சிலை இருக்குது. முருகர் இருக்கார், ஐயப்பா இருக்கார், விநாயகர் இருக்கார், எல்லா சாமியும் இருக்குது உள்ள. எல்லா சாமியும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிலை இருக்குது. இது எப்படி வந்தது, யார் எடுத்து வந்து இங்கே போட்டாங்க எதுவுமே தெரியல எங்களுக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிறோம், ஆனால் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஆமாம், அரசாங்க கையில் எதுவுமே ஒப்படைக்க மாட்டோம். எங்கள் கோயில் எதுவுமே நாங்கள் வச்சுப்போம். அது எங்களுக்கு தெரியல. வருஷத்துக்கு ஒரு முறை தண்ணி போகுது ஆற்றுல, ஆனால் எப்பவுமே இது மாரிலாம் இது இல்லை. வருஷத்துக்கு ஒரு தண்ணி போவோம். பூவாறு, பிஞ்சுவாக்கம்.